நம்ம ஒரு அப்ளிகேஷன் பில்ட் பண்றப்ப, நம்ம எல்லா எட்ஜ் கேஸஸுமே நம்ம ஹேண்டில் பண்ணிட்டோம் அப்படின்னு நம்ம நெனைச்சாலுமே, அன்எக்ஸ்பெக்டடா ஒரு சில ரன் டைம் எரர்ஸ் வந்து வரலாம். ஸோ அந்த மாரி நம்மளோட ரியாக்ட் அப்ளிகேஷன்ல ரன் டைம் எரர்ஸ் வந்துச்சுன்னா, நம்ப எப்படி அத ஹேண்டில் பண்றது? அப்படின்னு தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். இந்த வீடியோக்கு நான் ஒரு டெமோ ஆப் வந்து கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ இந்த டெமோ ஆப்ல என்னன்னா 2 காம்போனன்ட்ஸ் இருக்கு. ஸோ 1 வந்து என்னென்ன டாபிக்ஸ் கவர் பண்ற மாரி ஒரு காம்போனன்ட் இருக்கு. ஸோ இன்னொன்னு வந்து நம்ம சேனல வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுன்னு சொல்ற மாரி ஒரு காம்போனன்ட் இருக்கு. ஸோ நீங்க வந்து ரியாக்ட்க்கு புதுசு, எப்படி ஒரு ரியாக்ட் ஆப்ப வந்து கிரியேட் பண்றது அப்படின்னு உங்களுக்கு தெரியணும்னா, நம்ம இதுக்கு முன்னாடி வீடியோ வந்து ஒரு பேசிக்கா ஒரு பிகினர் வந்து ஸ்க்ராட்ச்லேருந்து எப்படி ஒரு ரியாக்ட் ஆப் பில்ட் பண்றதுன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருக்கோம். ஸோ அந்த வீடியோவ வந்து டிஸ்கிரிப்ஷன்ல போடுறேன். செக் பண்ணிக்கங்க. ஓகே. ஸோ இப்ப நம்ம கோட் வைஸ் பார்த்தோம்னா, நம்மளோட ஆப் தான் வந்து பேஸ் ஸ்டார்ட்டிங் ராப்பர். ஸோ இதுல வந்து 2 காம்போனன்ட்ஸ் இருக்கு. ஒண்ணு வந்து டாபிக், இன்னொன்னு வந்து சப்ஸ்கிரைப். ஸோ இந்த டாபிக்ல வந்து ஜஸ்ட் நம்ம இந்த டாபிக்ஸ் இருக்கு. நெக்ஸ்ட் வந்து சப்ஸ்கிரைப்ல இருக்கு. ஸோ இப்ப நம்ம ஃபர்ஸ்ட்டு ரன் டைம் எரர் அப்டின்னா என்னன்னு பார்க்கலாம். அதாவது ரன் டைம் எரர்னா, உங்களோட அப்ளிகேஷன நீங்க யூஸ் பண்ணிட்டு இருக்கப்ப ஒரு எரர் வருது. அதுதான் வந்து நம்ம ரன் டைம் எரர்ன்னு சொல்லுவோம். இதே கம்பைல் எரர் என்ன அப்டின்னா, நீங்க பில்ட் பண்றப்பயே வந்து ஒரு எரர் வருது. அதாவது சின்டாக்ஸ் எரர், கமா, செமிகோலன் வர்றது. இல்லைன்னா வந்து அரேக்கு பதிலா நம்ம வந்து ஓப்பன் பிராக்கெட்க்கு பதிலா நம்ம குளோஸ் பிராக்கெட் வர்றது. அந்த மாரி சின்டாக்டிக்கல் எரர்ஸ் தான் வந்து கம்பைல் எரர்ஸ்ன்னு சொல்லுவோம். ரன் டைம் எரர்ஸ்னா, நம்ம ஒரு யூசர் வந்து அப்ளிகேஷன யூஸ் பண்றப்ப ஏதாவது ஒரு எரர் வந்ததுன்னா, அதுதான் வந்து நம்ம ரன் டைம் எரர்ன்னு சொல்லுவோம். ஸோ இப்ப நம்ம இப்போ ஒரு டெமோக்காக என்ன பண்ண போறோம், நம்ம இந்த சப்ஸ்கிரைப் பட்டன கிளிக் பண்றப்ப நம்ம வந்து ஒரு எரர வந்து கிரியேட் பண்ண போறோம். ஸோ அதுக்கு என்ன பண்ணலான்னா, ஸோ ஃபர்ஸ்ட்டு ஒரு ஸ்டேட்ட இம்போர்ட் பண்ணிக்கிறேன். யூஸ் ஸ்டேட் ஃப்ரம் ரியாக்ட். ஸோ நம்ம என்ன பண்ண போறோம், நம்ம டம்மியா வந்து ஃபர்ஸ்ட்டு வந்து செட் எரர். ஸோ இப்ப என்ன பண்ண போறோம் அப்டின்னா, ஒரு ஃபங்ஷன் கிரியேட் பண்றோம். சப்ஸ்கிரைப். என்ன பண்றோம், செட் எரர் த்ரோ நியூ எரர் எரர் பை சப்ஸ்கிரைபிங். ஸோ இந்த சப்ஸ்கிரைப் பட்டன் வந்து ஆன் கிளிக். இந்த சப்ஸ்கிரைப் ஃபங்ஷன் வந்து கால் பண்றோம். இது பார்த்தீங்கன்னா, இது வந்து நம்ம மேனுவலா இப்ப நம்ம டெமோக்காக நம்மளே வந்து ஒரு எரர் வந்து கிரியேட் பண்றோம். பட் ஆனா ரன் டைம் எரர் வந்து எந்த மாரி யூஸ் கேஸ்ல வரும் அப்டின்னா, நீங்க கிளிக் பண்றப்ப ஒரு ஏபிஐ கால் பண்றீங்க. அந்த ஏபிஐ கால்ல வந்து ஒண்ணு ஏபிஐ கால் ஃபெயில் ஆகலாம். ஸோ அது வந்து ஆப்வியஸா நம்ம ஃபெட்ச்ல இல்லைன்னா வந்து ஆக்சியோஸ் லைப்ரரி யூஸ் பண்ணீங்கன்னா, டாட் கேட்ச் போட்டு நம்ம யூஸ் பண்ணியிருப்போம். சப்போஸ் அது இல்லாம நீங்க வந்து ஏபிஐ ரெஸ்பான்ஸ்ல வந்து ஒரு ம் ரெஸ்பான்ஸ் ஃபார்மேட் வந்து நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணியிருப்பீங்க. எக்ஸாம்பிள்க்கு இப்ப வந்து ஒரு ஜேசன் வேணும். எனக்கு அந்த ஜேசன்ல வந்து 2, 3 ஃபீல்ட்ஸ் வேணும். லைக் நேமு, ஏஜ் அந்த மாரி ஏதோ ஒரு 2 ஃபீல்டு வேணும். நீங்க அந்த ஃபீல்ட வந்து அப்ளிகேஷன்ல யூஸ் பண்றதுக்கு டேட்டா டாட் ஏஜ் இல்ல நேம் வந்து நீங்க யூஸ் பண்ணுவீங்க. சப்போஸ் நமக்கு ஏபிஐ ரெஸ்பான்ஸ்ல அந்த டேட்டா அந்த ஃபீல்டே வரல. இல்லைன்னா அந்த ஃபீல்டுல வந்து நீங்க நான் நல்லபிளா ஒரு வேல்யூ எக்ஸ்பெக்ட் பண்றீங்க. பட் ஆனா நல்லுங்கிற வேல்யூ வந்திருக்கு. அத நீங்க ஹேண்டில் பண்ணல. ஸோ அதுதான் வந்து ரியல் டைம்ல வந்து மோஸ்ட் ஆஃப் த ரன் டைம் எரர்ஸ்க்கான ரீசனா இருக்கும். பட் ஆனா இந்த டெமோக்காக நம்ம என்ன பண்றோம்னா, நம்ம மேனுவலா ஒரு எரரை வந்து நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ இப்ப நம்ம போயிட்டு இந்த சப்ஸ்கிரைப் பட்டன கிளிக் பண்றப்ப என்ன ஆகும் அப்டின்னா, ஸோ இந்த மாரி அன்காட் ரன் டைம் எரர்ஸ். ஸோ என்ன அப்டின்னா, இது வந்து ஒரு ரன் டைம் எரர். ஸோ அதே மாரி என்ன எரரு? இது வந்து ஆக்சுவலா நம்ம வந்து ரியாக்ட்ட வந்து டெவ் மோட்ல ரன் பண்ணிட்டு இருக்கோம். அதனால வந்து நமக்கு இந்த பாப்பப் வருது. இத நீங்க குளோஸ் பண்ணீங்க அப்டின்னா தான் நம்மளோட அப்ளிகேஷன்ல என்ன ஆயிருக்குன்னு தெரியும். இப்ப பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் நமக்கு வந்து ஒரு பிளாங்க் ஸ்க்ரீன் தான் வருது. நீங்க இப்ப ரியல் டைம்ல இந்த ஆப்ப வந்து நீங்க பப்ளிஷ் பண்ணியிருந்தீங்க அப்டின்னா, அந்த பட்டன கிளிக் பண்றப்ப ஏதோ ஒரு எரர் வந்திருக்கு. ஸோ யூசருக்கு வந்து இந்த மாரி வெறும் ஒரு பிளாங்க் ஸ்க்ரீன் மட்டும் தான் தெரியும். சரிங்களா?
ஸோ இப்ப இந்த மாரி நம்மளோட ஆப்பே வந்து நம்ம யூசருக்கு வந்து ஒரு மீனிங்ஃபுல்லான அதாவது எரர் வந்துருச்சு. அந்த எரர வந்து நம்ம யூசருக்கு வந்து கன்வே பண்ணணும். ஏன் இந்த மாரி எரர் வந்துச்சு? இல்ல வந்து அந்த எரருக்கான சொல்யூஷன் என்ன? அத வந்து நம்ம யூசருக்கு சொல்லணும். ஸோ நம்ம சொல்லாம ஜஸ்ட் ஒரு பிளாங்க் ஸ்க்ரீன மட்டும் காமிச்சோன்னா, இப்ப வந்து ஒரு யூசர் வந்து நம்ம அப்ளிகேஷன யூஸ் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அவருக்கு வந்து நம்ம அப்ளிகேஷனுக்கு மறுபடியும் வந்து யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு தாட்டே போயிரும். ஸோ இதுதான் வந்து யூசர் எக்ஸ்பீரியன்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ நம்ம கஷ்டப்பட்டு ஒரு யூசர வந்து எஸ்இஓ அது இதுன்னு பண்ணி நம்ம ஆப்ப யூஸ் பண்ண வைக்கிறோம். பட் ஆனா நம்ம ஆப்புக்குள்ளார வந்துட்டு அந்த யூசர் வந்து அவரோட யூஸ் கேஸ வந்து ஃபுல்ஃபில் பண்ண முடியல அப்படின்னா, ஸோ நம்ம ஆப்ப வந்து யூஸ் பண்ண மாட்டாங்க. ஸோ இந்த மாரி முக்கியமான ரீசனுக்காக தான் வந்து நம்ம வந்து எரர வந்து கண்டிப்பா ஹேண்டில் பண்ணி ஆகணும். ஓகே. ஸோ இப்ப இந்த எரர் ஹேண்டில் பண்றதுக்கு நெறைய லைப்ரரீஸ் இருக்கு. நீங்க வந்து ஸ்டாட்டிக்கா வந்து அ ஒரு எரர் பவுண்டரி வந்து ரியாக்ட்டே புரொவைட் பண்றாங்க. நம்ம அந்த கிளாஸும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு பதிலா நம்ம எல்லாமே வந்து ஸ்க்ராட்ச்லேருந்து பில்ட் பண்ணாம, ஸோ ரியாக்ட் எரர் பவுண்டரின்னு சொல்லிட்டு ஒரு என்பிஎம் பேக்கேஜ் இருக்கு. ஸோ அந்த பேக்கேஜ யூஸ் பண்ணி எப்படி நம்ம எரர ஹேண்டில் பண்ணலாம் அப்படின்னு தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஸோ என்பிஎம் இன்ஸ்டால் ரியாக்ட் எரர் பவுண்டரி. ஸோ ஃபர்ஸ்ட்டு இந்த பேக்கேஜ இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இன்ஸ்டால் பண்ணிட்டு என்பிஎம் ஸ்டார்ட் குடுத்துறலாம். ஸோ ஃபர்ஸ்ட்டு நமக்கு ஒரு எரர் வந்துச்சுன்னா, அந்த எரர் என்ன கன்டென்ட் காட்டப் போறோம். ஸோ அதுக்கு வந்து நம்ம ஒரு காம்போனன்ட் வேணும். ஸோ ஃபர்ஸ்ட்டு அந்த காம்போனன்ட்ட வந்து நம்ம கிரியேட் பண்ணிடலாம். ஸோ என்ன பண்ணலாம் அப்படின்னா, எரர் பேஜ் .jsx. ஸோ என்ன பண்ண போறோம், எக்ஸ்போர்ட் கான்ஸ்ட் எரர் பேஜ் சாரி சம்திங் வென்ட் ராங். ஸோ இப்போதைக்கு நான் ஜஸ்ட் ஒரு டம்மியா வந்து ஒரு டெக்ஸ்ட் மெசேஜ் மட்டும் குடுக்குறேன். ஸோ இப்ப இத எப்படி நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்னா, ஸோ ஃபர்ஸ்ட்டு நம்மளோட ஆப்போட ஸ்டார்ட்டிங் பாயிண்ட் என்னது? ஆப். ஸோ இதுதான் வந்து நம்மளோட ஸ்டார்ட்டிங் பாயிண்ட். ஸோ இத வந்து நம்ம இந்த எரர் பவுண்டரி வச்சு ராப் பண்ணணும். ஸோ இம்போர்ட் எரர் பவுண்டரி ஃப்ரம் ரியாக்ட் எரர் பவுண்டரி. ஸோ இந்த எரர் பவுண்டரிய நம்மளோட ஆப்ப வச்சு ராப் பண்ணிட்டோம்னா, ஓகே. ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்? இந்த எரர் பவுண்டரிக்கு வந்து ஃபால் பேக் காம்போனன்ட். ஸோ ஃபால் பேக் காம்போனன்ட்ட எத குடுக்கணும் அப்படின்னா, நம்ம கிரியேட் பண்ண எரர் பேஜ். சரிங்களா? இந்த எரர் பேஜ்க்கு வந்து ஒரு பேசிக் கிளாஸ் குடுத்துடலாம். எரர் பேஜ் ஸ்டார்ட். ஓகே. ஸோ இப்ப என்ன ஆகும் அப்படின்னா, ஸோ நம்மளோட ஆப்போட ரூட் லெவல்ல வந்து நம்ம இந்த எரர் பவுண்டரிய வந்து நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ இப்ப என்ன ஆகும் அப்படின்னா, நம்ம ஆப்ல ஏதாவது ஒரு எரர் வந்துச்சு அப்படின்னா, ஸோ ரூட் லெவல்ல எந்த எரர் பவுண்டரி இருக்கோ, அந்த எரருக்கு வந்து அந்த எரர் பவுண்டரிக்கு வந்து நம்ம காம்போனன்ட் வந்து எரர் வந்து த்ரோ ஆகும். ஸோ இப்ப இந்த எரர் பவுண்டரிக்கு வந்ததுக்கப்புறம் என்ன ஆகும்னா, நம்ம வந்து ஃபால் பேக் காம்போனன்ட் குடுத்துருக்கோம். என்ன குடுத்துருக்கோம்னா, நம்மளோட எரர் பேஜ் நம்ம என்ன கிரியேட் பண்ணியிருக்கோமோ, அந்த காம்போனன்ட் வந்து பாஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இப்ப என்ன ஆகும் அப்படின்னா, நம்ம சப்ஸ்கிரைப் கிளிக் பண்றோம். எரர் வந்துச்சு. இது ஏன்னா நம்ம வந்து ரன் டைம்ல இருக்கனால நமக்கு இந்த மெசேஜ் வருது. இப்ப நீங்க குளோஸ் பண்ணிட்டீங்கன்னா, இந்த மாரி சாரி சம்திங் வென்ட் ராங். இந்த மாரி மெசேஜ் வருது. ஓகேங்களா? ஸோ இப்ப இப்ப பார்த்தீங்கன்னா, ஓகே. ஸோ நமக்கு வந்து இந்த எரர் மெசேஜ் வந்து யூசருக்கு காட்டிட்டோம். பட் ஆனா, இப்ப பார்த்தீங்கன்னா, இதுல வந்து எந்த சிடிவியுமே கிடையாது. அதாவது இப்ப வந்து சப்போஸ் நம்ம யூசர வந்து ரீட்ரை பண்ண சொல்லணும் அப்டின்னா, ஸோ அதுக்கு வந்து எந்த ஆப்ஷனுமே கிடையாது. ஸோ அதுக்கு என்ன பண்ணலாம் அப்டின்னா, நம்ம வந்து ஒரு சிடிய வந்து கிரியேட் பண்ணலாம். என்ன பண்ணலாம் அப்டின்னா, ஒரு பட்டன். அந்த பட்டன கிளிக் பண்ணா என்ன பண்ணணும்? ப்ளீஸ் ட்ரை அகைன் குடுத்துரும். ஸோ இப்ப இந்த பட்டன் குடுத்ததுக்கு அப்புறம், அந்த யூசர் கிளிக் பண்ணாங்கன்னா நம்ம வந்து இந்த எரர் இல்லாம நம்ம அப்ளிகேஷன் வந்து இன்னொரு டைம் ரீட்ரை பண்ணணும். ஸோ அதுக்கு என்ன பண்ணலாம் அப்டின்னா, ஸோ இந்த எரர் பவுண்டரில வந்து ரீசெட் எரர் பவுண்டரி. ஸோ
நம்ம இந்த எரர் பவுண்டரியில நம்ம எந்த ஒரு காம்போனன்ட் குடுத்தாலும், அந்த காம்போனன்ட்க்கு வந்து இந்த ரீசெட் எரர் பவுண்டரின்னு சொல்லிட்டு ஒரு ப்ராப் கிடைக்கும். ஸோ இந்த ப்ராப்ப பட்டன் கிளிக் பண்றப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்ம இங்க பாஸ் பண்ணிடலாம். ஸோ இப்ப என்ன ஆகும்? சப்ஸ்கிரைப் வரும். குடுத்தோனே நமக்கு எரர் வந்துருச்சு. ஸோ இப்ப இந்த ப்ளீஸ் ட்ரை அகைன் குடுக்குறப்ப என்ன ஆகும்னா வந்து, எரர் பவுண்டரியிலருந்து அந்த எரர் வந்து ரிமூவ் ஆயிரும். ஸோ ரிமூவ் ஆயிருச்சுன்னா என்ன ஆகும்? நம்மளோட ஆப் வந்து ரெண்டர் ஆயிரும். ஓகே. ஸோ இப்ப நம்ம எரர் வந்து ரெண்டர் ஆயிருச்சு. அதாவது எரர் போயி, திருப்பி நம்ம காம்பவுண்ட் வந்து ரெண்டர் ஆயிருச்சு. சப்போஸ் நீங்க வந்து அந்த ஆக்ஷன் நடக்கிறப்ப நம்ம ஏதாவது பண்ணணும் அப்படின்னா, ஸோ அதுக்கு வந்து என்ன பண்ணிக்கலாம்னா, ஆன் ரீசெட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்ஷன் இருக்கு. அதே மாரி ஆன் எரர்ன்னு சொல்லிட்டு ஒரு ப்ராப் இருக்கு. ஸோ இந்த ஆன் ரீசெட், ஆன் எரர் என்ன அப்படின்னா, சப்போஸ் நம்ம வந்து யூசர் வந்து இந்த பட்டன ப்ளீஸ் ட்ரை அகைன் கிளிக் பண்றாரு. ஸோ கிளிக் பண்றப்ப நமக்கு வந்து ஒரு கால்பேக் வேணும். ஸோ எதுக்கு இந்த மாரி கால்பேக் வேணும் அப்படின்னா, சப்போஸ் நம்ம ரீசெட் குடுக்குறப்ப எரர் போயிருச்சு. திருப்பி அந்த யூசர் வந்துட்டாரு. மறுபடியும் சப்ஸ்கிரைபர் கிளிக் பண்றாரு. சப்ஸ்கிரைபர் கிளிக் பண்றப்ப மறுபடியும் எரர் வருது. மறுபடியும் அதே மாரி ப்ளீஸ் ட்ரை அகைன் கிளிக் பண்றாரு. ஸோ யூசர் வந்து ஒரு 3 டைம் ட்ரை பண்ணிட்டாரு. 3 டைம் ட்ரை பண்ணதுக்கு அப்புறமுமே வந்து நம்ம அந்த எரர் மெசேஜ காட்டாம என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒரு 10 மினிட்ஸ்க்கு அப்புறமேட்டு வந்து ட்ரை பண்ணுங்க. இல்லைன்னா ஒரு 15 மினிட்ஸ்க்கு அப்புறம் வந்து ட்ரை பண்ணுங்க. ஸோ அந்த மாரி கஸ்டமைஸ்டா நம்ம வந்து ஏதாவது சினாரியோஸ் ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னா, ஸோ அப்போ வந்து இந்த ஆன் ரீசெட் ஹேண்ட்லர் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் ஆன் எரர். ஸோ இந்த ஆன் எரர் எதுக்கு அப்படின்னா, சப்போஸ் எரர் எப்பப்பலாம் வருதோ, அப்பப்பலாம் வந்து இந்த ஆன் எரர் ஃபங்ஷன் வந்து நமக்கு கால் ஆகும். ஸோ இத வச்சு சப்போஸ் நம்ம எரர் வர்றப்ப வந்து, நம்ம அந்த எரர வந்து லாக் பண்ணி வைக்கணும். ஸோ லாக் பண்ணி வச்சோம்னா, ஸோ நாளைக்கு வந்து சப்போஸ் நமக்கு வந்து இப்போ ஒரு 10 யூசர் வந்து நம்ம அப்ளிகேஷன் யூஸ் பண்றாங்க. அதுல வந்து ஒரு 2 யூசருக்கு மட்டும் இந்த மாரி எரர் வருது அப்டின்னா, ஸோ எதனால அந்த எரர் வந்து அந்த 2 யூசருக்கு வந்துச்சு. ஸோ அப்படின்னு நம்ம டீபக் பண்றதுக்காக நமக்கு வந்து அந்த எரர் லாக் வேணும். ஸோ அதனால இந்த மாரி எரர் வர்றப்ப அந்த எரர் மெசேஜ லாக் பண்ணி வைக்கிறதுக்காக நம்ம இந்த மாரி ஆன் எரர் கால்பேக்க யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது 2மே ஆப்ஷனல் தான். சப்போஸ் நம்ம யூஸ் கேஸ்க்கு ஏத்த மாரி நமக்கு வேணும்னா நம்ம அந்த ப்ராப்பர்ட்டிய வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நாம இப்ப ஆப் லெவல்ல எப்படி எரர் ஹேண்டில் பண்றதுன்னு பார்த்துருக்கோம். ஸோ இதே மாரி நம்ம வந்து அந்த எரர காம்போனன்ட் லெவல்லயும் நம்ம ஹேண்டில் பண்ணலாம். ஏன் நம்ம காம்போனன்ட் லெவல்ல ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஸோ நம்ம இந்த ஆப்ல வந்துட்டு நம்ம இங்க ரியாக்ட் டாபிக்ஸ் காமிச்சிருக்கோம். ஸோ இந்த டாபிக்ஸ்க்கு வந்து நம்ம சப்ஸ்கிரைப் பண்ற மாரி ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் ஆப்ஷனும் நம்ம காமிச்சிருக்கோம். சப்போஸ் நம்ம இப்ப சப்ஸ்கிரைப் பண்றப்ப ஏதாவது ஒரு ஃபங்ஷனாலிட்டி ஃபெயிலியர் ஆகுது அப்படின்னா, ஸோ இந்த ரியாக்ட் டாபிக்ஸ்க்கு வந்து இந்த ஃபங்ஷனாலிட்டி வந்து டிபெண்டன்ட் கிடையாது. ஸோ அதனால என்ன ஆகணும் அப்படின்னா, ஐடியலா ஸோ இந்த காம்போனன்ட்ல ஃபெயிலியர் வந்துச்சுன்னா, இந்த காம்போனன்ட்ல நம்ம என்ன அந்த எரர் ஹேண்டில் பண்றதுக்கு நம்ம ஏதாவது மெசேஜ் குடுக்கணுமோ, இல்ல வந்து ஏதாவது ஒரு ஆக்ஷன் எடுக்கணுமோ, ஸோ அது வந்து இந்த காம்போனன்ட் லெவல்ல தான் இருக்கணும். ஸோ இது வந்து ஆப் லெவல்ல வந்து நம் நமக்கு வந்து டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. ஸோ ஸோ இப்ப அதனால என்ன ஆகும் அப்படின்னா, நம்ம இந்த காம்போனன்ட்ல எரர் வந்தாலுமே, நம்ம யூசர் வந்து நம்ம அப்ளிகேஷன வந்து யூஸ் பண்ண முடியும். இதே நம்ம ஆப் லெவல்ல மட்டும் ஹேண்டில் பண்ணோம் அப்படின்னா, ஸோ இப்ப என்ன ஆகுது, ஜஸ்ட் நம்ம ஹோல் பேஜுக்குமே வந்து நம்ம சாரி பேஜ் காமிச்சிட்டோம். ஸோ அதனால என்ன ஆகும் அப்படின்னா, யூசரால வந்து நம்ம ஆப்ப வந்து யூஸ் பண்ண முடியாது. ஓகே. ஸோ நம்ம இப்ப காம்போனன்ட் லெவல்ல எப்படி இந்த எரர ஹேண்டில் பண்றது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் அதுக்கு ஸோ நம்ம சப்ஸ்கிரைப்ல வந்து ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், வித் எரர் பவுண்டரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்ஷன் இருக்கு. ஸோ இந்த ஃபங்ஷன வந்து இம்போர்ட் பண்ணணும். ஸோ இந்த வித் எரர் பவுண்டரி வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இத வந்து ஒரு ஹையர் ஆர்டர் காம்போனன்ட்டா வந்து நம்ம யூஸ் பண்ண போறோம். ஸோ ஹையர் ஆர்டர் காம்போனன்ட்னா என்னன்னா, ஒரு காம்போனன்ட்டையே வாங்கிட்டு இன்னொரு காம்போனன்ட்டா ரிட்டர்ன் பண்றது தான் வந்து ஹையர் ஆர்டர் காம்போனன்ட்ஸ். சிமிலர் டூ நம்ம ஹையர் ஆர்டர் ஃபங்ஷன்ஸ்க்கு ஏத்த மாரி. ஸோ ரியாக்ட்ட பொறுத்தவரையும் நம்ம காம்போசிஷன் வச்சு நம்ம ஒரு காம்போனன்ட் கிரியேட் பண்ணோம்னா, ஸோ அதுக்கு வந்து ஹையர் ஆர்டர் காம்போனன்ட்ஸ் தான் யூஸ் பண்ணுவோம். நம்ம அத பத்தி டீட்டெயிலா இன்னும் இந்த அட்வான்ஸ்ட் வீடியோஸ்ல பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னா, எக்ஸ்போர்ட் கான்ஸ்ட் சப்ஸ்கிரைப் வித் பவுண்டரி. ஸோ என்ன பண்ணலாம், வித் எரர் பவுண்டரி. ஸோ இந்த எரர் பவுண்டரிக்கு வந்து ஃபர்ஸ்ட் வந்து நம்மளோட காம்போனன்ட் பாஸ் பண்ணணும், சப்ஸ்கிரைப். ஸோ நெக்ஸ்ட் வந்து பேரம்ஸ்ல வந்து என்னென்ன பாஸ் பண்ணோம்னா, ஃபால்பேக் காம்போனன்ட். ஸோ ஃபால்பேக் காம்போனன்ட் நம்மளது என்னது, எரர் பேஜ். இல்லைங்களா? ஸோ இப்ப நம்ம இந்த எரர் பவுண்டரிக்கு ஏத்த மாரியே தான்
ஸோ வித் எரர் பவுண்டரியில் நம்ம காம்பனண்ட் என்ன காம்பனண்ட்டோ அந்த காம்பனண்ட்டை பாஸ் பண்ணுவோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஆப்ஷனல் பேராமீட்டர்ஸ். ஸோ இதை ஃபால்பேக் காம்பனண்ட் நம்ம பாஸ் பண்ணுவோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து அதே மாதிரி ஆன் ரீசெட் ஆன் எரர் ஃபங்க்ஷன்ஸ் வேணும்னா நம்ம அதை பாஸ் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ நம்ம ஏன் இப்போ வந்து இந்த சப்ஸ்கிரைப் வித் பவுண்டரி கொடுக்கணும் அப்படின்னா, சப்போஸ் இப்போ நம்ம இந்த சப்ஸ்கிரைப் காம்பனண்ட்ல ஏதாவது எரர் வந்துச்சுன்னா இந்த சப்ஸ்கிரைப் வித் பவுண்டரி இந்த எரர் பவுண்டரி தான் வந்து கால் ஆகும். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த சப்ஸ்கிரைபை ரீப்ளேஸ் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் வித் பவுண்டரி இந்த காம்பனண்ட்டை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் எடுத்துலையுமே இந்த காம்பனண்ட்ல எரர் இருந்துச்சுன்னா இம்மீடியட்டாக அந்த காம்பனண்ட்ல ஏதாவது எரர் பவுண்டரி இருக்கான்னு பார்க்கும். ஸோ இம்மீடியட்டாக வந்து நம்மக்கிட்ட இந்த காம்பனண்ட்லேயே எரர் பவுண்டரி இருக்குது. ஸோ இந்த எரர் பவுண்டரி கால் ஆகும். சப்போஸ் இந்த எரர் பவுண்டரி இல்லைன்னா தான் நெக்ஸ்ட் பேரண்ட்ல செக் பண்ணோம், அப்புறம் அதுக்கு பேரண்ட்ல. ஸோ இந்த மாதிரி பேரண்ட் லெவல்ல செக் பண்ணிட்டே போகும். ஸோ ரூட் லெவல் ஏதாவது எரர் பவுண்டரி இருந்தால் அந்த எரர் பவுண்டரிக்கு வந்து அந்த எரர் ரீச் ஆகும். ஸோ நம்ம இப்போ வந்து இந்த சப்ஸ்கிரைப் வித் பவுண்டரி போட்டாச்சு. ஸோ இப்போ பார்க்கலாம். ஸோ நம்மக்கிட்ட சப்ஸ்கிரைப் இருக்குது. அதே மாதிரி நான் கிளிக் பண்ணுறேன், எரர் வந்துச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த காம்பனண்ட்டில் மட்டும் நம்ம இந்த எரர் மெசேஜ் கொடுத்துருக்கோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஹோல் ஆப்புமே வந்து நம்ம டவுன் பண்ணல. எந்த காம்பனண்ட் லெவலில் எரர் வருதோ அந்த காம்பனண்ட்டில் மட்டும் நம்ம ஹேண்டில் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சாரி சம்திங் வென்ட்ராங் இது வந்து ஒரு ஜென்ரிக் எரர் மெசேஜ், கரெக்டுங்களா? ஸோ நம்ம இப்போ எப்படி ஒரு எரர் பேஜை மட்டும் வச்சுக்கிட்டு நம்ம டைனமிக்காக காம்பனண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி மெசேஜை மாற்றலாம். ஸோ அது எப்படின்னு பார்க்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஸோ நம்மளுடைய எரர் பேஜில் இதுதான் இருக்குது. ஸோ ரீசெட் எரர் பவுண்டரி. ஸோ அடிஷ்னலாக வந்து நம்ம ஒரு டெக்ஸ்ட் மெசேஜ் வாங்கிக்கலாம், கண்டென்ட். ஸோ நெக்ஸ்ட் வந்து கண்டென்ட் இருந்ததுன்னா நம்ம என்ன கண்டென்ட்டை பாஸ் பண்ணுறோமோ அந்த கண்டென்ட் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைன்னா மட்டும் நம்ம இந்த மாதிரி சாரி சம்திங் வென்ட்ராங் மெசேஜ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம சப்ஸ்கிரைபில் என்ன பண்ணணும், என்ன பண்ணலாம், ரிட்டர்ன் எரர் பேஜ். ஸோ இந்த எரர் பேஜுக்கு வந்து என்ன மெசேஜ் கொடுத்துக்கலாம், சாரி சப்ஸ்கிரிப்ஷன் இஸ் நாட் ஒர்க்கிங் டெம்பரரிலி. ஸோ இப்போ என்னாகும், நம்ம வந்து டைனமிக்காக நம்ம இந்த காம்பவுண்டுக்கு ஏற்ற மாதிரி எரர் மெசேஜ் கொடுக்குறோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கொடுத்துட்டோம். ஸோ நம்ம இந்த காம்பவுண்ட்லேருந்து நம்ம இந்த மெசேஜ் மட்டும் கொடுக்குறோம். பட் ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா நான் இந்த ப்ளீஸ் ட்ரை அகைனை கிளிக் பண்ணனா ஒர்க் ஆகாது. ஏன் அப்படின்னா, ஸோ நம்ம காம்பனண்ட்டுக்கு வந்து நம்ம கஸ்டமாக இந்த மாதிரி ப்ராப்ஸ் கொடுக்குறப்ப என்ன பண்ணணும்னா இந்த ரூட் இந்த எரர் பவுண்டரியிலேருந்து வர்ற ப்ராப்ஸை வந்து நம்ம பாஸ் பண்ணணும். ஸோ அதுக்கு ப்ராப்ஸை வாங்கிக்கிட்டு ஸோ இந்த ஸ்ப்ரெட் ஆப்ரேட்டரை என்ன பண்ணோம் அப்படின்னா, நீங்கள் ஜாவா ஸ்கிரிப்டை வந்து அதுக்கு தான் நம்ம ரியாக்ட் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் ஜாவா ஸ்கிரிப்ட் வந்து ரொம்ப மேண்டேட்டரின்னு சொல்கிறோம். ஸோ இப்போ பார்த்தோம்னா நம்மக்கிட்ட ப்ராப்ஸ் வருது. அந்த ப்ராப்ஸை நம்ம ஜஸ்ட் அப்படியே இந்த எரர் பேஜ் காம்பனண்ட்டுக்கு வந்து பாஸ் பண்ணிடும். ஸோ இதனால் என்ன ஆகும் அப்படின்னா, ஸோ நம்ம இந்த ரீசெட் எரர் பவுண்டரி இந்த ப்ராப் வந்து ஆட்டோமேட்டிக்காக இந்த காம்பனண்ட்டுக்கு பாஸ் ஆகிடும். ஸோ இப்போ பார்த்தோம்னா நான் ப்ளீஸ் ட்ரை அகைன் கிளிக் பண்ணேன்னா இப்போ அந்த ரீசெட் வந்து ஒர்க் ஆகும். ஓகே. ஸோ நம்ம இப்போ என்ன பார்த்துருக்கோம், கஸ்டமாக எப்படி காம்பனண்ட் லெவலில் நம்ம எரர் பவுண்டரி கிரியேட் பண்ணுறதுன்னு பார்த்துருக்கோம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஸோ நம்ம இப்போ வந்து அப்ளிகேஷன் வந்து நம்ம டெவ் மோடில் தான் ரன் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ அதனால் நமக்கு வந்து இந்த மெசேஜ் வருது. ஸோ இது இல்லாமல் நான் ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிளுக்கு நம்ம எப்படி ஒரு ப்ரொடக்ஷன் மோடில் வந்து ரன் பண்ணுறதுன்னு காட்டுறேன். ஸோ அதுக்கு ஸோ நம்ம அப்ளிகேஷன் டெர்மினல் போயிட்டு npm run build. ஸோ npm run build கொடுத்தீங்கன்னா நம்ம அப்ளிகேஷன் வந்து ப்ரொடக்ஷன் மோடில் வந்து பில்ட் ஆகும். ஸோ நீங்கள் நெக்ஸ்ட்டு வந்து சர்வ் எஸ் பில்ட் இது கொடுத்தீங்கன்னா நம்ம அப்ளிகேஷன் வந்து ப்ரொடக்ஷன் மோடில் சர்வ் ஆகும். நீங்கள் இதுக்கு முன்னாடி சர்வ் சப்போஸ் இன்ஸ்டால் பண்ணல அப்படின்னா npm install -g serve அந்த கமெண்ட் மட்டும் நீங்கள் கொடுக்கணும். ஸோ நான் இப்போ சர்வ் -s build கொடுத்துட்டேன் அப்படின்னா நம்மளோட பில்டு மோடு வந்து இப்போ டிப்ளாய் ஆயிரும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் இருக்குது. இப்போ நமக்கு வந்து அந்த எரர் மெசேஜ் வந்து வராது. டைரெக்டாக நம்மளோட ப்ரொடக்ஷனில் நம்ம ஆப் எப்படி பிஹேவ் ஆகுமோ அதே மாதிரி தான் நமக்கு வந்து பிஹேவ் ஆகும்.
ஸோ ஒண்ணே ஒண்ணு நம்ம இப்ப சப்போஸ் நம்ம போயிட்டு ஏதாவது சேஞ்ச் பண்ணோம்னா, நம்ம சேஞ்சஸ் வந்து யூஐல ரிஃப்ளெக்ட் ஆகாது. நீங்க திருப்பி என்பிஎம் ரன் ஸ்டார்ட் பண்ணணும். இல்லைன்னா என்பிஎம் ரன் பில்டு குடுத்துட்டு, மறுபடியும் சர்வ் -s பில்டு குடுக்கணும். ஸோ அப்பதான் உங்க சேஞ்சஸ் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நெனைக்கிறேன். நீங்க இன்னும் தமிழ் சாஃப்ட்வேர் இன்ஜினியர் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க் யூ.